நீங்க கேட்டதுக்காக ஒரு ஃபேவர் பண்றேன் சார். சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன். அந்த அக்யூஸ்ட பிடிச்சி அந்த பணத்தை இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸ்டேஷன்லயே இந்த பிரச்சனை முடிச்சிடலாம். ஜீவா, பார்த்தி, அப்பா, ரெண்டு பேரும் அந்த அயோக்கிய ராஸ்கல் இந்த உலகத்துல எந்த மூலையில ஒளிஞ்சிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு குண்டு கட்டா கட்டி இங்க கொண்டு வந்து நிறுத்துங்கடா. அப்பா, நாளைக்கு சாயங்காலம் அவன் இங்க இருப்பான். இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு எங்க போயிருப்பான் அவன்? எங்கடா போயிருக்க போறான்? இங்கதான் எங்கேயா சுத்திட்டு இருப்பான். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்ல எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிருக்கேன். எப்படியும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். பாப்போம். ஆனா மாமா கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவனை பிடிக்கணும். ஜீவா, வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்து. டேய், அவனே தான்டா. கால் பண்ணு. அண்ணையா, இவனை எங்க எப்ப பார்த்த? இக்கடே ஆந்திரா திருச்சூர்ல. சரி, நீ அவனை ஃபாலோ பண்ண முடியுமா? அண்ணையா, நான் எப்படி? இது பாரு, நான் கால் கட் பண்ணவொன்னு டைரக்டாக தான் வரேன். அது வரைக்கும் அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிடாம அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ண. சரி அண்ணையா. பார்த்தி, என்னாச்சு? எங்க இருக்கான் அவன்? சுரேந்தர் திருச்சூர்ல இருக்காண்டா. திருச்சூர், ஆந்திரால. சரி, வண்டி எடு, போலாம், டைரக்டா போலாம். ஹலோ. ஓ, அங்கேயா? இதோ வந்துட்டேன். வாங்க அண்ணையா. சரிப்பா, போலாம் வாங்க. ஜீவா, சொன்னேன்ல. வணக்கம் அண்ணையா. வணக்கம். டேய், ஒரு போட்டோ காமிச்சு எங்க இருக்கான்னு கேட்டேன்ல, அவனை பாத்தியா? நீ கூட்டு போக முடியுமா? கூட்டு போறானயா? அண்ணா, அவன் தனியாள் இது. அவன் கூட ஒரு பெத்த கேங் உந்தி. நம்ம போனோம், கன்ஃபார்ம் அட்டாக். அவன் இருக்கிற இடத்த மட்டும் காமி, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். அண்ணையா, நீங்க 2 பேர் தான், அவங்க 10 பேரு. தேவையில்லாம போய் மாட்டிக்காதீங்க. இது தமிழ்நாடுல, இது ஆந்திரா. எந்த ஊரா இருந்தா என்னடா, அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்காம நாங்க போறதா இல்ல. அண்ணையா, அவங்க எதுக்குமே அடங்காதவங்க அண்ணையா. ஓகே ஓகே, அப்ப போலாம் அண்ணையா. ஏறு. அண்ணியா அண்ணியா, நிப்பாட்டு. ஏண்டா இங்கேயா? அங்கேயே நிப்பாட்டுங்க. ஏய், என்னாச்சு? அண்ணியா, இதுக்கு மேல நான் வந்தேன்னா உங்களை நான் தான் கூப்பிட்டு வந்தங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அவங்க என்ன உசுரோட புதைச்சிருவாங்க அண்ணியா. சரி அண்ணியா, நான் இறங்கிறேன். ஹலோ, எக்கட? ஓகே. அண்ணியா, அந்த ஆளு பக்கத்துல ஒரு ஒயின்ஸ் இருக்கு. அந்த ஒயின்ஸ்ல மேலதான் அவங்க ஆளுங்களோட தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். நீங்க போங்க அண்ணியா. அப்புறம் ஜாக்கிரதை அண்ணியா. சரி, நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. ஓகே அண்ணியா. தேங்க்யூ. டேய், தேங்க்ஸ்ரா. இருக்கட்டும் அண்ணியா. ஜாக்கிரதை அண்ணியா.
அண்ணா பாத்தீங்களா, ஆ, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இந்த பார், அடிச்ச பணத்துல பாதி உனக்கு தான், எடுத்துக்க. இதான் நான் உனக்கு வைக்கிற ட்ரீட். திடீர்னு நீ போலீஸ்ல மாட்டிட்டா என்னடா பண்ணுவ? அண்ணா உயிரே போனாலும் உங்க பேரை சொல்லுவேன் நானே. இதுதான்டா உண்மையான விசுவாசிக்கு அழகு. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரிண்ணே. எதுக்குடா அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? சொல்றான். பணத்தை எங்கடா வச்சிருக்க? சொல்லு. சொல்லு. சொல்றா. எல்ரா. அழாத. கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது சார். ப்ளீஸ் சார், இன்னொரு 15 நிமிஷம் சார். நிச்சயமா பசங்க அவட கொண்டு வந்துருவாங்க சார். அது வரைக்கும் டைம் கொடுங்க சார். சார், காலையில இருந்து நீங்களும் தான் ட்ரை பண்றீங்க. அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல தானே இருக்கு. நாள் முழுக்க வராதவங்க இந்த 10 நிமிஷத்துல வந்துட போறாங்களா? ஐயோ, இல்ல சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். இது வரைக்கும் அவங்க சொல்ல மீறினதே கிடையாது. கண்டிப்பா அவனை எப்படியாவது பிடிச்சு கொண்டு வந்துருவாங்க சார். சார் ப்ளீஸ் சார், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது சார். நாளைக்கு என் மேல தப்பாயிடும் சார். ஏட்டையா சார், டிரைவர் வண்டி ரெடி பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். சார் சார் இருங்க சார். சார் ப்ளீஸ் 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம் சார். ஹே பிரியா, மாப்பிளைக்கு கால் பண்றேன். நீயும் கால் பண்ணு. என்னாச்சு?
அம்மா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. ஐயோ அம்மா, 2 பேரும் போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப என்ன பண்றது? அண்ணாச்சலம், ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் குடும்பத்தை நீ தான் நான் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்லடா. என்னடா இது? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு எதுவும் ஆகாதடா. நீ தைரியமா இரு. நான் சார் கிட்ட எப்படி எந்த தைரியத்தில் இருக்கிறது? நீ இருக்கின்ற ஒரே தைரியம் தானே, நீ தான்டா பார்த்துக்க. சார் டைம் ஆச்சு, நீங்க எல்லாம் வெளியே இருங்க. சார் இப்படி உட்காருங்க. என்னங்க அப்பா, அழாதீங்கடா. நான் வந்துருவேன்டா. சக்தி சின்ன பிள்ளை, அவளுக்கு நல்லது கிட்ட எனக்கு தெரியாது. அவளை நீங்க தான் பாத்துக்கணும். அருணாச்சலம், என் குடும்பத்தை பாத்துக்கடா. என்ன மன்னிச்சிடலாம். என்ன செய்யறது எனக்கு தெரியலடா. சார் விடுங்க சார். சார் டைம் ஆச்சு சார், கிளம்புங்க சார். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க சார். சார் நிச்சயமா அவனை கூட்டு வந்துருவாங்க சார். ப்ளீஸ் சார், குடும்பம் எல்லாமே போயிடும் சார். அவன் பாவம் சார். நிச்சயமா இந்த மாதிரி தப்பு அவன் செய்யவும் இல்லை சார். சார் ப்ளீஸ் சார். இறங்கடா. வாடா. இவன் தான். சார் அயோக்கிய விடுங்க சார். இவன் நாங்க பாத்துக்கிறோம், விடுங்க சார். எவ்வளவு நம்பிக்கை கையெடுங்க வச்சிருக்க சார். இவனுக்கு துரோகம் பண்றதுக்கு சார், எவ்வளவு மனசு விடுங்க வந்துச்சு? சார். உனக்கெல்லாம் மன்னிப்பு சார், இருங்க சார், கிடையாது. இருங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார். யோ, அவனை எடுத்து உள்ள போங்க. நீங்க இருங்க சார், நீங்க இருங்க. அருணாச்சலம், என் மாப்பிள்ளைங்க என் மானத்தை காப்பாத்திட்டாங்கடா. நீங்க வரலன்னு நாங்க எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? எப்படிரா சிங்க குட்டிங்க மாதிரி எப்படி தட்டி தூக்கிட்டு வந்தானுங்கன்னு பாத்தியா? பார்வதி கூட்டு போங்க அவனை. சரிங்க சார்.
தானே நானே 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 தானே நானே நானே நானே. எக்ஸ்கியூஸ் மீ. பிஸியா இருக்கீங்களா? நான் அப்புறம் வரேன். இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொல்லு காவியா. நான் ஒன்று கேட்கலாமா? ஆ, தாராளமா. நான் கோயிலுக்கு போறேன். ஸோ நீங்களும் என் கூட வரீங்களா? நான் உன் கூட உங்க ஒர்க்கை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லை இல்லை, ஒரு நிமிஷம். நான் வரமாட்டேன்னு சொல்லி நீயா ஒரு முடிவெடுத்துட்டு போனா எப்படி? நான் வரேன். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வர 1 hour ஆச்சா ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் வரேன். தேங்க்ஸ். நான் கீழே வெயிட் பண்றேன். நீங்க ரெடி ஆயிட்டு வந்துருங்க. ஒரு 2 minutes. வா காவியா. நமஸ்தே சாமி. போதராஜன். பேரா சொல்லுங்க. பார்த்திபன். பார்த்திபன் நாமதேசிய. துலாம் ராசி சுவாதி துலாம் நட்சத்திரம். ராசி சுவாதி நட்சத்திரம். சர்வ குடும்ப